இந்தியா முழுக்க சுத்துறது முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே கிளம்ப முடியாது. ரிஹர்சல் ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று கிளம்புனேன். எங்க கிளம்புனா மாமல்லபுரம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு. அப் அண்ட் டவுன் 80 கிலோமீட்டர். ரிஹர்சல் மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று கிளம்புனேன். போயிட்டு இருக்கும் போதே ஒரு 5-6 மணி போல சரியான மழை வந்துருச்சு. பக்கத்துல எதுவுமே இல்லை, வெறும் ரோடு மட்டும் தான் இருந்துச்சு. 2 பக்கமும் காடு இருந்தது. சரி, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நிலம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல போய் டென்ட் போட்டு அங்கே தங்கிக்கலாம், மழையில் நனைய வேணாம் அப்படிங்கிறதுக்காக போய் டென்ட் போட்டேன். ஹாப்பியை நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். அது விளையாட்டோம் அப்படிங்கிறதுக்காக டென்ட் போட்டுட்டு இருந்தேன். டென்ட் போட்டு வெளியே வந்து பார்க்க 2 ஆணும் பொண்ணும் உள்ளேருந்து காட்டுக்குள்ளேருந்து வராங்க. என்னை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. பயந்த உடனே சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஹாப்பியை பார்த்துட்டு அங்கேயே தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தது. கடிச்சிட போகுது அப்படின்னு. அப்புறம் நான் அதாவது என்னோட ஹாப்பியை கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்த உடனே அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுக்காக மழை நின்று உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 8:30 மணிக்கு மழை நின்றுச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணேன். சைக்கிளை மிச்சிட்டு போயிருந்த போது நான் போயிட்டு இருக்கேன். ஒரு ரைட் சைடில் பார்க்குற நிறையா டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க. ஓகே, நன்றி நன்றி வேப்பங்குச்சி. நன்றிங்க அஜித். ஏங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா இருக்குது. என்ன பேசுறீங்க புரிய மாட்டேது. எனக்கு தமிழ் தான் தெரியும். என்ன மொழி இது? எங்க பாஷை. உங்க பாஷையா? எங்க வாப்பா டீடி பழம் மறிச்சுப்பா. இருமா, இது வேலையை முடிச்சிடறேன் நான். நீங்க இங்க இருங்க. இங்க இருக்கவா? தைரியமா இங்க இருங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. உட்காருங்க. சகோ வச்சிருந்துச்சுனா நீங்க ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கீங்க? சின்ன நாய். இருக்கட்டும். கரண்ட் இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கீங்க. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன மொழி பேசுறீங்க? வித்தியாசமா இருக்கு இந்த மொழி. தெலுங்குதா? ஆமா. ஓ,